வணக்கம் மக்களே. டாக்டர் ராதிகா முருகேசன். இந்த சேனல்ல நம்ம தொடர்ந்து நிறைய மனநலம் சார்ந்த விஷயங்கள் பேசிட்டு வரோம். அதுவும் குழந்தைகளோட மனநலம் இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இன்றைய குழந்தைகள் தான் நாளைக்கு நம்மள வந்து பாத்துக்க போறாங்க. அதனால அவங்களுடைய மனநலம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பேச போறேன். அதாவது நம்ம கம்பேரிசன் ட்ராப். இப்ப ரொம்ப பழைய படம் ஒண்ணு பார்த்திருப்பீங்க. மேபி யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்காம இருந்திருக்கலாம். அது பேர் பாமா விஜயம் அப்படின்னு படம். அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குடும்பம் இருக்கும். ஒரு ஆர்டினரி குடும்பம் வச்சுக்கோங்களேன். ஒரு அ அ 3 பேரு 3 3 அ ஆ ஆண்கள், அவங்களுக்கு 3 மனைவிகள். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்ல வந்து ஒரு லேடி ஆக்டர். அவங்க வந்து குடியிருக்க வருவாங்க. அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு இந்த 3 பெண்களும் வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு முன்னாடி தாங்களும் வந்து பெரிய ஆளுங்க. அவங்களுக்கும் வந்து நெறைய காசு இருக்கு. தாங்களும் வந்து நல்லா இங்கிலீஷ் பேச தெரியும். நல்லா வந்து புடவ கட்டிக்க தெரியும். நல்லா வந்து நல்ல சோஃபா செட் இருக்கு அவங்க வீட்ல. அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கு தங்களுடைய வீட்டுக்காரரும் நல்லா வந்து சம்பாரிக்கிறாரு. இதெல்லாம் வந்து காட்டிக்கிறதுக்கு அவங்க பல விஷயங்கள பண்ணுவாங்க. அதுவே அந்த படம் போயிட்டுருக்கும். ஆனா எப்படி வந்து அவங்க வந்து அதுக்காக கடன் எடுத்து, அது அது ஒரு நல்ல ஒரு பாட்டு வேற வரும். இந்த மாரி செலவு பத்தனா, வரவு எட்டனா அப்படின்ற மாரி பாட்டெல்லாம். ஸோ வந்து கடைசியில வந்து எப்படி முடியும்னா, அந்த அவங்க அவங்க அந்த ஆக்டர் அந்த லேடியே வந்து சொல்லுவாங்க, "உங்களுக்கு பிடிச்சதே எங்க சிம்பிள் லைஃப் ஸ்டைல் தான். ஆனா நீங்க வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ணது வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது." அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தோணும், ஆமா நம்ம தேவையில்லாம நம்மளுடைய சுயத்தை இழந்துட்டு, வேற யாரோ வந்து எப்படி இருக்காங்களோ, அவங்கள மாரி இருக்கணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, நம்ம தேவையில்லாம நம்மளுடைய வாழ்க்கைய வந்து மாத்திட்டு உட்கார்ந்திருந்தோம். அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கதை வந்து அது ரொம்ப ஆக்சுவலா இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா ரொம்பவே ரெலவென்ட்டா இருக்கு. நீங்க நெறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து வந்து சோர்ந்து போய் கிடக்குறாங்க. ஏன் சோர்ந்து போய் கிடக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Instagramம என்னைக்கு எப்ப தொறக்குறாங்களோ, அப்பயே அவங்களுக்கு வந்து சரியான அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது. இப்போ ஒரு வேளை அவங்களுக்கு கல்யாணம் ஆகாத தனியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஒரு வேளை அவங்க கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம்னு கூட அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆ சப்போஸ் Instagramல யாராவது கப்பிள்ஸ் 2 பேர் வந்து அப்படியே சேர்ந்து சமையல் பண்ணிக்கிட்டு, அப்படியே ஒருத்தவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு, இல்ல 2 பேரும் சேர்ந்து அப்படியே ஹாலிடே போகும்போது அப்படியே ஒரு செல்ஃபி போட்டுக்கிட்டு, ஆ ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டு, இல்லாட்டி வந்து கிஸ் பண்ற மாரி ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு, இந்த மாதிரியெல்லாம் ஃபோட்டோ போடுறத பார்த்து இவங்க வந்து ஒரே "ஐய்யய்யோ! பாரு இவங்கலாம் வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. நான் இப்படி தனியா மாட்டிக்கிட்டேனே! ஐயோ! நான் தனியா உட்காந்து இது படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேனே! நான் தனியா உட்காந்து இந்த மாரி இந்த புக் எழுதிட்டு இருக்கேனே! நான் தனியா உட்காந்து இந்த வேலைய பண்ணிட்டு இருக்கேனே!" அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடுறாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து ஆ ப அ அவங்க ஏதாவது கார் வாங்குனாங்கன்னா, இல்ல வந்து ஏதாவது புதுசா அவங்க ஒரு வீடு வாங்குனாங்கன்னா, இல்ல வீட்ல ஒரு பொருள் வாங்குனாங்கன்னா, இது எல்லாத்தையுமே Instagramல போடுறது, இல்ல வந்து Facebookல போடுறது, இல்ல வந்து இந்த மாரி Twitterல இதெல்லாம் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விஷயமா ஆயிடுச்சு. இப்ப எஸ்பெஷலி Instagramல அதுவும் யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய பொருட்கள் அதுவும் வந்து நல்ல ஏதாவது ஒரு பிராண்டட் குளோத்ஸ் ஏதாவது ஒரு பிராண்டடா ஏதாவது ஒரு காரு இதெல்லாம் வந்து போட போட இவங்க ஆஹா இந்த மாதிரி வந்து நமக்கு இல்லையே இவங்க இதை ஊட்டுறாங்களே இதை நம்மளால வாங்க முடியலையே அப்ப நம்ம வந்து ஒரு வேலை ஒரு ஃபெயிலியரோ நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம இப்படிதான் இருப்போமோ நம்ம நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து இப்படிதான் இருக்குமோ கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்குமோ நம்ம வந்து முன்னேறவே மாட்டோமோ இப்படியெல்லாம் வந்து என்னன்னா உங்களுடைய மனசே உங்களுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கும். இட் இஸ் கால்ட் அ நரேட்டிவ். நம்ம மனசு சொல்லக்கூடிய கதைகளை நாம் நம்புவோம். அது வந்து ஒரு நேர்மறையான கதைகளாக இருந்தாலும் சரி, எதிர்மறையான கதைகளாக இருந்தாலும் சரி, நம்ம மனசு சொல்லக்கூடிய கதைகளை நம்பக்கூடிய சக்தி வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இருக்கு. ஏன்னா அதுக்கு உண்மை எது பொய் எது அப்படின்னு தெரியாது. அதனால இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ண உடனே
இப்ப சம்மந்தமே இல்லாம கூட இருக்கலாம். மேபி ஒரு 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 சூப்பர் பவர் மம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். காலங்காத்தால எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா, அவங்க 5 மணிக்கே எந்திரிப்பாங்க. நம்ம 5 மணிக்கு எந்திரிக்கிற ஆளா? இல்ல. நம்ம 5 மணிக்கு எந்திரிக்கவே மாட்டோமே. அவங்க 5 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே ஒரு கிரீன் கலர் ஜூஸ் குடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே ஜாகிங் போவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஏதோ யோகா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3 ஹவர் படிப்பாங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னோட குழந்தைகளெல்லாம் எழுப்பி அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்திரிச்சு அவங்களுடைய வேலைக்கு போவாங்க. அவங்க வேலையில போனாங்கன்னா, அவங்க சும்மா இருக்காது அவங்க வேலை. அவங்க வேலை வந்து பெரிய வேலையா இருக்கும். அந்த வேலையில பெருசா வந்து பண்ணுவாங்க. அப்புறம் திரும்பி வந்துட்டு தன்னுடைய கணவரோட வந்து வெளியில போவாங்க. கணவரோட வெளியில போகும்போது சும்மா போமாட்டாங்க. பெரிய கார்ல போவாங்க. அங்க போயிட்டு அப்படியே ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நல்லா சாப்பிட்டு அப்படியே வந்து அப்படியே ஒரு பயங்கர ரொமான்டிக், அது ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு காட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்னது இது, இந்த மாதிரி எல்லாம் வாழ்றாங்க பாருங்க மக்கள். நம்ம என்னடானா என்னத்த பண்ண, காலங்காலத்துல 5 மணிக்கு நம்ம என்ன 5 மணிக்கு எந்திரிச்சா ஒரே தூக்கமா வருது, திருப்பி போய் தூங்கலாமா, ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கலாமேன்னு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணும். சில பேருக்கு தோணும், எனக்கு டெஃபினட்டா தோணும். ஸோ என்னன்னா இப்ப வந்து இப்ப உங்களையே நீங்க வந்து மறந்துடுறீங்க இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணும்போது. இப்ப உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி முதல்ல நீங்க யாரு அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து உங்களுக்கான வாழ்க்கை என்ன, உங்களுக்கான வாழ்க்கையின் நோக்கம் என்ன? சில பேருக்கு திருமணம் செஞ்சுட்டு குழந்தை வச்சுக்கிட்டு வந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு குடும்பஸ்தரா இருக்கிறது தான் ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சிலருக்கு வந்து திருமணம் பண்ணிக்க வேண்டாம், ஜாலியா டிராவல் பண்ணலாம், நிறைய காசு சம்பாதிக்கலாம், நிறைய வந்து படிக்கலாம், நிறைய வந்து சமூகத்துக்கு வேலை செய்யலாம், நிறைய வந்து புக்ஸ் எழுதலாம், நிறைய ரிசர்ச் பண்ணலாம். இது வந்து அவங்களுடைய ஒரு வாழ்க்கை முறையா இருக்கும். சில பேருக்கு வந்து தனிமை ரொம்ப பிடிக்கும். நான் தனியாவே இருக்கேன், எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்காது ரொம்ப. எனக்கு வந்து நிறைய ஒரு ரொம்ப பெரிய குடும்பம், நிறைய பெரிய ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பார்ட்டிஸ் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை அப்படி 1 to 1 மீட் பண்றது எனக்கு பிடிக்குமே தவிர ரொம்ப பெரிய கேங்கா வந்துட்டு போயிட்டா அதை வந்து எனக்கு ரொம்ப அது ஒரு செயற்கையா எனக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி சில பேரோட வேல்யூஸ் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இதுதான் ஐடியல் லைஃப் ஸ்டைலோ. சில பேருக்கு சமையல பிடிக்காது, ஆனா நீங்க வந்து இன்ஸ்டாகிராம திறந்தா அவங்கவுங்க அப்படி அப்படியே சமையல் வீடியோஸ் அப்படியே பாஸ்தா அது இதெல்லாம் பண்ணி வைக்கிறத பார்த்தா ஐயோ இவ்வளவு நல்லா பண்றாங்களே, அப்புறம் எனக்கு சமையல் கூட தெரியலையே, பேசிக் சமையல் கூட தெரியல, அப்பனா நான் வேஸ்டா அப்படின்னு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க சமையல் பிடிக்கிற ஒரு ஆளா? உங்களுடைய வாழ்க்கை யாரு? நீங்க யாரு? முதல்ல உங்களுடைய வாழ்க்கையோட பர்பஸ் என்ன? நீங்க வந்து என்ன பண்ணணும்னு விரும்புறீங்க? இன்னும் ஒரு 30-40 வருஷத்துல எதை சாதிக்கணும்னு விரும்புறீங்க? இப்ப நீங்க வந்துட்டு ஒரு ஒரு துணையோட இருக்கணுமா, இல்ல வந்து நீங்க வந்து நிறைய படிச்சு நிறைய சமூகத்துக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா, நிறைய வந்து ஆராய்ச்சி செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா, நிறைய வந்து வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா, நிறைய டிராவல் பண்ணணும், நிறைய விஷயங்களை கத்துக்கணும், நிறைய புத்தகங்கள் படிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லாட்டி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லாட்டி வந்து இப்ப எப்போதுமே பிஸியா இருக்கணும், எப்போதுமே வந்துட்டு இந்த அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒரு லேடி காலகட்டத்துல 5 மணிக்கு எந்திரிக்கிற லேடி அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இதெல்லாம் வந்துட்டு நீங்க முதல்ல உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ உண்மையா சொல்லணும்னா 5 மணிக்கு நான் வந்து எந்திரிக்க மாட்டேன், என்னைக்குமே எந்திரிச்சதும் கிடையாது. அது எந்திரிச்சா நான் வந்து இன்னும் ஒரு 2 ஹவர்ல தூங்கிடுவேன். ஸோ அது வந்து நான் கிடையாது. ஆனா நான் இன்னைக்கு வரைக்கும் ப்ரொடக்டிவா தான் இருக்கேன். ஸோ எனக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு, எனக்குன்னு ஒரு ஒரு உடல்நிலை, ஒரு மனநிலை இருக்கு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கையில சில குறிக்கோள்கள் இருக்கு. எனக்கு சில விஷயங்கள் முக்கியம்னு படுது, சில விஷயங்கள் முக்கியம்னு படல. எனக்கு வந்து எனக்கு ஒரு கார் இருக்கணும்னா எனக்கு மாருதி காரே போதும். எனக்கு வந்து
எனக்கு ஒரு பெரிய லெக்ஸஸோ இல்ல பென்ஸோ இல்ல அவுடி காரோ தேவை கிடையாது எனக்கு. ஆனா அத வந்து மத்தவங்க வச்சிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ! நான் ஒரு மாதிரி வச்சுக்கிறேன், நான் ஒரு வேஸ்ட்டா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, அப்ப அதோட என்னுடைய மனநலம் வந்து என்னுடைய என்னுடைய மனநலத்தை விட என்னுடைய சுயத்தை நான் இழக்கிறேன். இதுதான் கம்பேரிசன் ட்ராப். உங்க சுயத்தை இழக்கும் ஒரு செயல் தான் கம்பேரிசன் ட்ராப். ஸோ இந்த ட்ராப்ல போய் மாட்டிக்காதீங்க மக்களே, எஸ்பெஷலி இளைஞர்கள். நன்றி, வணக்கம்.